ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பேசுகிற இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அதாவது ஒரு மனுஷன் மாதிரியே திங்க் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஃபுல்லாக நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ஆர்டிஃபிஷியல் சொல்லிடலாம். எப்படின்னா இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் கேமரா டிடெக்ஷன் இருக்கும். ஸோ அது பின்னாடி வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அதாவது என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது, என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணான்னு தெரியாது. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அப்ளிகேஷன் நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நமக்கு கொடுத்துருவாங்க. அதே டே பை டே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட க்ரோத் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிரைவிங் கார் இருக்கும், அதாவது ஒரு ஹியூமன் செய்ய வேண்டியதை ஆட்டோமேட்டிக்காக வந்து செல்ஃப் டிரைவிங் சேஃப்லியாக நம்ம போய்ட்டு பண்ணுறது, அது மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வரும். அதுக்கப்புறம் இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டில் வரும், அப்போ அலெக்ஸா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே நமக்கு கண்டினியூஸ் வெளியே நமக்கு பார்க்கல ஒரு அப்ளிகேஷன் ஏஐ. ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம், அதெல்லாம் நம்ம வெளியே பார்க்க முடியாது. அதாவது மனுஷன் மாதிரியே திங்க் பண்ணுற ஒரு மிஷின், தட்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப்கோர். எப்படின்னா அப்ளிகேஷன் உள்ளே இருக்கிறது நடக்குது நமக்கு என்னன்னு தெரியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் மாதிரியே ஒரு முடிவு எடுக்கணும், இல்லை ஒரு டேட்டா வந்து எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் யார் அதிகமான வெயிட் ரைஸ், அதாவது வெயிட் நார்மல் வெயிட்டா அண்டர் வெயிட்டானா அந்த மாதிரி வச்சு இந்த கால்குலேஷன் போகிறோம். பின்னாடி நம்ம ரன் பண்ணுறது எல்லாமே அல்காரிதம் வந்து மிஷின் லேர்னிங்கில் தான் வரும். அதாவது ஒரு கொடுக்குற வேலிட் டேட்டா வச்சு ஒரு டெசிஷன் எடுக்கிறது தான் மிஷின் லேர்னிங். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சப்கோர். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஒரு டெக்னிக்காக வந்து ஹியூமன் மாதிரியே எனக்கு பிஹேவியர் பண்ணுறது. அதே வந்து மிஷின் லேர்னிங் வந்து அது சப்செட், அதாவது வந்து ஸ்டாட்டிக்ஸ் வந்து இந்த இடத்துக்கு இதை அப்ளை பண்ணால் இது கரெக்டான ரிசல்ட் வரும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுறது. டீப் லேர்னிங் வந்து அதோட மல்டி லேயர் வந்து எப்படி சொல்லலாம், இப்போ டாகா கேட்டான்னு வந்து பார்த்தீங்கன்னா CNN வச்சு நம்ம இது பண்ணுவோம். ஸோ இமேஜ் ரெகக்னிஷன் அந்த மாதிரி போகிற வந்து டீப் லேர்னிங்கில் ரொம்பவே டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து மிஷின் லேர்னிங்க்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒன்று சப்கோர் தான் பார்த்தீங்கன்னா. அதில் வந்து மிஷின் லேர்னிங் வந்து டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இதெல்லாம் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் எப்பவுமே எப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு நம்மள்கிட்ட ஒரு வேலிட் டேட்டா இருக்கும், ட்ரைனிங் டேட்டா இருக்கும். அந்த ட்ரெயின்டு டேட்டா வச்சு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த டெசிஷன் நம்ம கொண்டு வர வைக்கிறது, அதாவது மாடலை ட்ரெயின் பண்ணி நம்ம அவுட்புட் வர வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டேட்டா அன்னோன் டேட்டா அன்னேபிள்டு, ஸோ அதுக்கு ஒரு டேட்டா கரெக்டான இது இருக்காது. ஆனால் வந்து இருந்தாலுமே மிஷின் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் டெசிஷனில் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ வேலிட் டேட்டா இல்லாமல் ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அடுத்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங். இப்போ இந்த என்விரான்மெண்ட்டில் எனக்கு இந்த ஒரு முடிவு எடுக்கணும், ஸோ இந்த போத் கம்பைன் பண்ணி எப்படின்னா சூப்பர்வைஸ் அன்சூப்பர்வைஸ் கம்பைன் பண்ணி எனக்கு இந்த என்விரான்மெண்ட் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தால் எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் திங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட். பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து இதுதான் வந்து அல்காரிதம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் டீச் பண்ணி வச்சிட்டேன். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் வந்து இதெல்லாம் எனக்கு ஆரஞ்சு நான் டீச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாடலை வந்து ட்ரெயின் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் KNN வந்து ஒரு அல்காரிதம் வச்சு நான் ட்ரெயின் பண்ணுறேன்னா, ஸோ அது வந்து இதுதான் எனக்கு அப்ளிகேஷன். இல்லை அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா KNN யூஸ் பண்ண முடியலைன்னா எனக்கு வேறு எதாவது கரெக்டான எனக்கு அவுட்புட் வரக்கூடியதுன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட்டோ இல்லை டெசிஷன் ட்ரீயோ இதை வச்சு எனக்கு வந்து இல்லை ஃப்ரூட்ஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சோம். அதாவது ஒரு அல்காரிதம், அதாவது வந்து சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம், அந்த சூப்பர்வைஸ்ட்ல ஒரு அல்காரிதம் வச்சு யூஸ் பண்ணி ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணி எனக்கு அப்ளிகேஷன் வர வைக்கிறது. ஸோ வந்து வித்தவுட் ஹியூமன் இல்லாமல் அந்த எனக்கு கரெக்டான அப்ளிகேஷனுக்கு கொண்டு வைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ரியல் டைம் எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, இல்லை ஒரு நம்ம தோட்டமே இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ வந்து ரோபோட்டை கொடுத்துட்டு எனக்கு போயிட்டு இந்த ஆரஞ்சு மட்டும் பறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கறது தான் ஸோ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ அதில் வந்து டைப்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது: ரேண்டம் ஃபாரஸ்ட், லீனியர் ரெகக்னிஷன், KNN, நேவிஸ் பேஸ், டெசிஷன் ட்ரீ. இது மாதிரி வந்து இதுதான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்களோட டைப்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எனக்கு வேலிட் டேட்டா கொடுக்கல. பார்த்தீங்கன்னா வேலிட் டேட்டா இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரைவரையாக எனக்கு ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ இது ஆப்பிள், இது ஆரஞ்சு சொல்லிட்டு சர்டன் டெஸ்டினேஷன் அதுவே ஒரு முடிவு எடுத்துட்டு
அதுக்காக நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு வரோம். அந்த டெசிஷன் அதாவது வந்து டேட்டா இல்லாமல் அதுவாக நம்ம ட்ரெயின் பண்ண மாடலை வச்சுட்டு நமக்கு அப்ளிகேஷன் பிரித்து அதே கொடுத்து இது ஆப்பிள், ஸோ இது ஆரஞ்சு வச்சு ஒரு அன்னோன் டேட்டா அன்ஏபிள்டு, அதாவது வந்து நாம் டேட்டா கொடுக்காம அதுவாக டேட்டா எடுத்துக்கிட்டு நம்ம அல்காரிதம் டீச் பண்ணிட்டு ஸோ அதுலேருந்து நமக்கு வரக்கூடியதான் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைப்ஸ் வந்து இருக்குது. மீன் கிளஸ்டர், ஸோ பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ், இந்த மாதிரி வந்து இதோட டைப்ஸ் இது எல்லாமே அன்சூப்பர்வைஸ்டோட டைப்ஸில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணது எனக்குன்னா அனகாண்டா என்வைரன்மெண்ட் தான் யூஸ் பண்ணது. ஸோ நீங்கள் ஏஐ ஸ்டார்ட் பண்ணுறதுனா நீங்கள் அனகாண்டா என்வைரன்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜூபிட்டர் நோட் புக்கில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மற்ற என்வைரன்மெண்ட் போக்கில் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வரையும் எனக்கு இது நல்லா இருந்துச்சு. ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் நோட் என்வைரன்மெண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கான கிளாரிட்டியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான எப்படி லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் உள்ளே போயிட்டிங்கன்னா அதில் எப்படி சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேண்டாஸ் இருக்குது, நம்பைஸ் இருக்குது, மேட்புலேட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பைடாச், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் லாங்குவேஜே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட லைப்ரரிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக எல்லாத்தோட அல்காரிதமோட அவுட்புட் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் அவ்வளோதான். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎன்என், டெசிஷன் ட்ரீ இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.